புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேற்று பேரளவிலான துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 600 தன்னார்வலர்கள், பல்வேறு அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் என மொத்தமாக 4000த்திற்கும் மேற்பட்டோர் அந்த துப்புரவு பணியில் பங்கேற்றனர். இந்த 2 நாள் துப்புரவு பணிகள் புத்ரா ஹைட்ஸ் மற்றும் கம்போங் கோலா சுங்காய் பருவை உட்படுத்தியுள்ளதாகவும், பொது இடங்கள் மற்றும் குடியிருப்புகளை சுத்தம் செய்வதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி செய்தியாளர்களிடம் கூறினார். பல்வேறு தரப்பினருடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 264 வாகனங்களும் இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவரை 307 வீடுகள் மீண்டும் குடியிருப்பதற்காக சுத்தப்படுத்தப்பட்டுள்ளன. சுத்தம் செய்யும் பணிகள் இன்று முடிந்ததும் வீடுகள் குடியிருப்பாளர்களுக்கு தயாராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.